வணக்கம். என்னதான் ஆசைகளை சீரமைத்து வருமானத்திற்கு தகுந்தது போல் செலவுகளை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக நம்ம அடி வாங்குறோம். அப்போ மனசு வருத்தப்படுது. இந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை எவ்வளோ தூரம் நம்ம கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலும் அந்த உடல் நலம் சரியில்லாமல் போகும் பொழுது மன கவலைப்படுது. இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய விரிசல்கள், கோபத்தால், தவறுகளால் அவங்களுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த விரிசல்களில் அந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் ஏங்குறோம். அதனால மனக்கவலைப்படுது. இப்போ இது எல்லாம் தவிர்த்துட்டு தினமும் எத்தனை சந்தோஷம் கொட்டுது உன் மேலே, நீ மனசு வச்சா ரசிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஒரு இது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொருளாதார சிக்கலை நீங்கள் தீர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு வேற ஒரு பொருளாதார தேவை வரும். இன்னைக்கு நம்ம உடல் நலத்தை சரி பண்ணி ஆரோக்கியம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 6 மாதம் 1 வருஷத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சமயத்தில் உடல் நலத்தில் ஏதோ ஒரு குறைவு ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி தான் எல்லா உறவுகளையும் எப்பவுமே அப்படியே அன்பு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. அதில் சில விரிசல்கள், சில தவறுகள், அதனால் கோபம், வருத்தம், பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரத்தான் செய்யும். இந்த பிறவியை நான் சந்தோஷமாக அனுபவிப்பேன் அப்படிங்கிற தில்லு முதல்ல வேணுங்க. புனகுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.